அடியனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான். இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம். குரோதி வருடம் வந்து 60 வருடங்கள் உண்டு. 60 வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து 38வது வருஷம். இந்த 38வது வருஷம் வருகின்ற 13/4/2024, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அதுதான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம். சித்திரை வருடப்பிறப்புனா 1ஆம் தேதி தானே. ஆனா 14ஆம் தேதி வருது. அது 13ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை இரவு 8:10 பெயர்ச்சி ஆயிடுது, வருஷம் பிறந்தது. அப்ப இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில, அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது, அதையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அதுலயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இப்படி ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் தான். வருடப்பிறப்பு மட்டும்தான். இந்த வருடப்பிறப்புல இந்த 12 ராசிகளுக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். அதாவது பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் 31ஆம் தேதியே சனிக்கிழமை வந்துடுது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது 47 பங்கு, விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 71 மடங்கு. அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறதுல ஒரு இதா இருக்கு. அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது. இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல, சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு. குரு பகவான் மேச வீட்டுல இருக்காரு. ராசி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருக்கு. கேது பகவான் வந்து கன்னி ராசியில இருக்காரு. இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம். இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்துல இந்த வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு. புதன் சுக்கிரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 12 ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, இந்த மீன ராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து உங்களுக்காக 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்தார். அந்த வாக்குஸ்தானத்துல இருந்து இப்ப 3ஆம் இடத்துக்கு 1/5/2023 பயிற்சியாளர். நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வருஷம் குரோதி வருடம். குரோதி வருடம் சித்திரை பிறப்பு புது வருஷ பிறப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த புது வருஷத்துல வந்து கிரகங்கள் மாறுது அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு மாறுது அப்படின்னா அது வந்து குரு பகவான் மட்டும்தான். அது இந்த சித்திரை மாசத்திலேயே மாறிடுறாரு. அப்ப இந்த வருடத்துக்கு உண்டான பலனே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோடைய கையில தான் இருக்கு. அதாவது ராகு கேது சனி பகவான் குரு பகவான் 1 வருஷ காலம், சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். இது வந்து நமக்கு இயல்பானது. அதுல ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன கூடும் குறையும், அது வந்து வேற. ஆனா இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த மீன ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. விரயச்சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் விரயச்சனி. இந்த விரயச்சனியில உள்ளூர்ல இருக்கிறத விட வெளியூர் போறது ரொம்ப சிறப்பு. திருமணம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காது குத்து, கல்யாணங்கள், சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். விரயம்னா என்ன? கையில இருக்கக்கூடிய காசு பணங்கள் விரயம் பண்ணணும், செலவாகணுங்கிறது கணக்கு. இந்த மாதிரி சுப செலவா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பணம், அந்த சம்பாரிச்ச பணம் சேஃப்டி. இல்ல அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல செலவு பண்றீங்க அப்படின்னா அது ஆஸ்பத்திரிக்கு போன காசு திரும்பி என்னைக்கு வருமா? வராது. அது வந்து அசுப செலவு. அப்ப அந்த மாதிரி செலவுகள் வந்துடாம இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில நன்மையான ஒரு விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. சரி, உங்களுடைய இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி தான் வந்து புதன் பகவான். அவர் வந்து நீசம் அடைகிறார். உங்களுக்கு 3க்கும் 8க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் வந்து இங்க உச்சம் அடைகிறார். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4, 7 சுபஸ்தானம். 4ங்கிறத வந்து அவ்வளவு வருஷத்தா சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து தாயினுடையது,
தாய் மற்றும் அதாவது தாய்ன்னு சொல்ல, நாடு அப்படிங்கிறது தாய், வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் 4ஆம் இடம். அதுக்குள்ள அதிபதி தான். அப்ப இந்த 7ஆம் வீட்டு அதிபதி அவர் சுக்கிரனாகப்பட்டவர் ராகுவுடைய சேர்ந்து செயல்படும் பொழுது, ராகும் சுக்கிரனும் ஒன்னாக இணையும் பொழுது கண்டிப்பாக அவருடைய தொழில் நிலையங்கள் அதிகமான முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு. எந்த விதமான குறைபாடு இல்லாம சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது 200 மடங்கு பலனை கொடுத்துருவாரு. அவர் அள்ளி கொடுத்துருவாரு. அவர் பாட்டுல குழப்பு எல்லாமே நல்லபடியா ஓட்டிட்டு இருக்கலாம். அப்ப இந்த மீன ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய 7ஆம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான இடம். அப்ப திருமண உறவுகள் கண்டிப்பாக ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட கல்யாணம் ஆக வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகி விரிசல்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு சேர வாய்ப்பு உண்டு. மறுமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கைகூடுது அப்படின்னா இதை விட காதல் திருமணங்கள் கைகூடும். முதல்ல காதல் திருமணம் கைகூடுது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு திருமணம், திருமண தடைகள், காது குத்து, மற்ற விஷயங்கள் எல்லாமே கைகூடி நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்பா வழியில வரக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழி பண வரவு செலவுகள், அப்பாவினுடைய உடல்நிலையில ஏற்பட்டு வந்த உடல்நிலை மாற்றங்கள் நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு சொத்து சொகம், அண்ணன் தம்பி பக்காளியா சண்டை இருக்கு, அதுல அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறி ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்காக கெட்ட விஷயம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா அது நமக்கு சாதகமா மாறுதுன்னா மாறலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவரவருடைய விதி பலன்ல நன்மை தீமைன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம், விதி ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம், விதி ஜாதகத்தை பார்த்து விதி ஜாதகம் மூலியமா நல்லது கெட்டது, இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் பார்க்கலாம். பார்த்து அது மூலியமா செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 1, 5, 9ல இருக்காரு அப்படின்னா அவர் நல்லதை செய்வார். 4, 8, 12 இருக்காரு அப்படின்னா அவர் அசுபமான வேலையை செய்வார். அப்ப அசுப கிரகமாகப்பட்டது நல்ல இடத்துலயே இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். அதனுடைய காரகம் எல்லாத்தையுமே அது நன்மையைத்தான் செய்யும். எந்த விதத்துலையும் குறைபாடு இருக்காது. இதுல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன, உங்களுடைய ராசியில சுக்கிரன் உச்சமாகிறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறாரு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, சூரியன் சுக்கிரன் எல்லாமே ஒரு ஆடம்பரமான ஒரு தோற்றங்கள், ஆடம்பரமான காரு, ஆடம்பரமான வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அதையும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு குணங்களை கொண்டது. ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரமுமே பல இதுகளை கொண்டது. அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, ஆரம்பத்துல இருந்தே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன், கடனாளியா தான் ஆகிட்டு இருக்கேன், என்னுடைய சாபக்கேடான விஷயமா இது எப்படின்னு கேட்டிருந்தார். அவர்கிட்ட நம்ம பார்த்தப்ப பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாருக்கும் அது சாபக்கேடுன்னு சொல்ல முடியுமா? சாபக்கேடான நட்சத்திரம் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் நல்லா இருக்க வாய்ப்பு உண்டு? அவரவருடைய விதி ஜாதகம் அதுதான். அந்த விதியினுடைய அமைவை பொறுத்து நல்லவர் கெட்டவர்களுடைய தீர்மானிக்கக்கூடியவர் அந்த விதியில தான் இருக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில நல்ல நிலையில இருக்காரா அசுப நிலையில இருக்காராங்கிறத பார்க்காம ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அப்ப இந்த மீன ராசியை பொறுத்தளவுக்கு விரையச்சனியா இருந்தாலும் சுபமா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சுபமா மாத்திரம். உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. பெரும் பணம், பெரும் சொத்துக்கள், இருப்பு பணங்கள், லோன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வாய்ப்புகளே இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் எந்த விதமான குறையும் இல்லாமல் நன்மைகளாக மாற வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய 12க்கும் 11க்கும் உள்ள அதிபதி தான் சனி பகவான். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோட சேர்ந்ததுனால ஒரு சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒவ்வொரு சிலருக்கு வரும். அப்ப அந்த மாதிரி வருது அப்படின்னா அதையும் ஒரு வழிமுறைகள் உண்டு, அதையும் கவனிச்சுக்கணும். உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கவனிக்கணும். சனியினுடைய தாக்கம் பாத சனி ஓடுறதுனால ஒரு சில வேலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். வேலைகளை சமாளிக்கக்கூடிய தன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 13/4/2024 அவர் வருஷம் பிறக்குது. 8 மணி 10 நிமிஷத்துக்கு அது பிறந்து அது நமக்கு என்ன நன்மையை செய்து தீமையை செய்து அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அவருடைய ஆட்சி பலத்துல தான் இருக்காரு. ஆனா இந்த வருஷம் குரோதி வருஷம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா
திடீர் மழை, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்புகள் உண்டு. ஆண்களை விட பெண்களே வந்து மெஜாரிட்டியாக எல்லா துறைகளிலும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது இல்லாம ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்ன்றது புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நீசத்துல இருக்காரு. அப்ப உங்களுடைய ராசியிலே நீசத்துல இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுமே மந்தமான சூழ்நிலையா இருக்கும். படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி அந்த ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குருவினுடைய பயிற்சி, இந்த வருடத்தினுடைய பிறப்புமே. அப்ப இந்த வருடம் ஃபுல்லாவே இந்த குருவினுடைய பயிற்சி இருப்பதனால அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு. அதை நல்லபடியாக பயன்படுத்தி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அது இல்லாம தாலுகா ஆபீஸு, பட்டிமன்ற பேச்சாளர், அந்த மாதிரி நடிப்பு திறமை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இதை ஒரு நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது குருவினுடையனால ஆகும். அவர் ஒரு சில நன்மைகளான இடத்தை பார்க்கறதுனால அதுவும் அவங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டதாக இருந்தாலும் அவருடைய ராசிநாதன் வந்து குரு பகவான், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் இடத்துல பயிற்சியா இருக்கிறதுனால 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த 3 நட்சத்திரமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு. உங்களுக்கு 11 அதிபதியும் அவர் தான். இந்த 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது படுக்கை அறை சுகம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெறுறது அப்படிங்கிறதும் மிக மிக ஒரு நன்மையை தரும். கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். அது இல்லாம உங்களுடைய 3ஆம் இடத்துல வந்து முதல்ல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால முயற்சிகள் திருவினையாக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த அதாவது அரசியல் சம்பந்தமா உள்ள அரசியல் பிரமுகர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும். அதாவது பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்னா அது நிதானமான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது பங்குனி மாசம் 31ஆம் தேதியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பயிற்சி ஆகுது. 8 மணி 10 நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகி இரவுலேயே வந்து பயிற்சி ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் பிறந்தது. அப்ப இவரை பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டம். இந்த குரு பயிற்சியும் சாதகமாக உள்ளதுனால குரு பயிற்சியவும் கண்டிப்பாக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.